ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். பாவை விழியில் ராமனும் ராமானுஜனும் ராமானுஜ தயாபாத்திரம்ங்கிற தலைப்பில் இன்றைக்கு 7வது பாசுரம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் காண்பித்து கொடுக்கும் திருநாமம் நாராயணன் மூர்த்தி கேசவன். விடிந்தமைக்கு பல அடையாளங்களை சொல்லியும் இந்த பெண் எழுந்தே வரலை. பேய் பெண் மாதிரி இப்படி கிடக்கியேடி, நீ யாரு? நீ நாயகப் பெண், நீ தேசமுடையவள் அப்படின்னு பல விழிச்சொற்களை சொல்லி எழுப்பினா இந்த பெண்ணை. நாமும் குழந்தைகள் வாயிலாக அவளை எழுப்புவோம். கீசு கீசென்றெங்கும் மானை சாத்தான் கலந்து பேசிய பேசரவம் கேட்டில்லையோ பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்பத்தை பேர்ந்து வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினாலோசைப்படுத்த தைரவம் கேட்டில்லையோ. நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய். எம்பெருமானுடைய நிஜஸ்வரூபம் தெரிஞ்ச பெண் இவள். பகவானோட நிஜஸ்வரூபம் என்ன? நாராயணன்கிற ஸ்வரூபம். இந்த பாசுரத்தில் வரும் திருநாமத்தின் ஒரு பகுதி நாராயணன். இந்த நாராயணன் நாமத்துக்கு என்ன அர்த்தம்? ஏற்கனவே முதல் பாசுரத்தில் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு அந்த நாராயண நாமத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம். இந்த நாராயண நாமத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாராகா அயனம் யஸ்ய சகா, அதாவது சகல நாரங்களுக்குள்ளும் அந்தர்யாமியாக இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். நாரங்கள் அப்படின்னா சேதன அச்சேதனங்கள் அப்படின்னு அர்த்தம். சகல ஜீவாத்மாக்களுக்குள்ளும் அந்தர்யாமியாக மைக்ரோ ஃபார்மில் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். மைன்யூட்டாக சின்ன ஃபார்மில் சகல ஜீவராசிகளுக்குள்ளேயும் இருக்கானவன். அந்தர் பகிஷ்சத சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதக அப்படிங்கிறது உபனிஷத் வாக்கியம் கூட. நித்திய விபூதி, லீலா விபூதி அனைத்தும் நாராயணனுடைய ஸ்வரூபம். சர்வ வியாபி அவன் அப்படிங்கிறது விஷ்ணு புராணத்தில் ஒரு ஸ்லோகம். ஜோதிம் ஷி விஷ்ணுஹு புவனானி விஷ்ணுஹு வனானி விஷ்ணுஹு க்ரயோதிசஸ்ச நத்ய சமுத்ராஸ்ச ச ஏவ சர்வம் யதஸ்தி யன்னாஸ்தி ச விப்ரவர்யக. இந்த விஷ்ணு புராண ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, அனைத்து உலகங்கள், காடுகள், மலைகள், திசைகள், நதிகள், சமுத்திரங்கள்னு இப்படி அனைத்துக்குள்ளும் அந்தர்யாமியாக இருப்பவன் யார் அப்படின்னா இந்த விஷ்ணுவான நாராயணன். அதனால மகா ஞானியான அக்ரூரர் என்ன தெரியுமா பண்ணுவார்? எதை பார்த்தாலும் சேவிப்பார். மலையை பார்த்தா சேவிப்பார், மரத்தை பார்த்தா சேவிப்பார். இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அண்ட சராசரங்களுக்குள்ள இந்த பரமாத்மா இருக்கான்னு அவர் சேவிப்பார். இந்த நாராயணன் தான் மூர்த்தி கேசவனா இந்த ஆய்ப்பாடியில் அவதரிச்சிருக்கான். அவனை நாம் பாடுவோம். எழுந்து வா பெண்ணேன்னு அழைக்கிறா ஆண்டாள். நாராயணனை ஏன் மூர்த்தி அப்படிங்கிறா ஆண்டாள்? மூர்த்தி அப்படின்னா திவ்ய மங்கள விக்கிரகத்தோட எல்லா கோவில்களிலும் அர்ச்சா திருமேனியோட எழுந்துருளியிருக்கான். வைகுண்டத்தில் எங்கேயோ இருக்கிற நாராயணனை ஸ்மரிக்கிறதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டம். நாராயணன்னா வைகுண்டத்தில் இருக்கான் அப்படின்னா நீங்கள் ஸ்மரணை பண்ணி பாருங்கோ, முடியாது. ஆனால் ஒவ்வொரு திவ்ய தேசத்துலேயும் மூர்த்தியாக இருப்பவனை ஹிருதயத்தில் இருத்தி வச்சுக்கிறது ஈஸி. துருவனும் ருக்மிணி பிராட்டியும் கிருஷ்ணனோட திவ்ய ஸ்வரூபத்தை ஹிருதயத்தில் தேக்கி வச்சுட்டு தான் தியானமே பண்ணுவார்களாம். மகான்கள், முனிவர்கள் இவெல்லாம் யக்ஞ பூமியில் பகவானை பார்த்தார்கள். நம்மளால் அந்த மாதிரி பார்க்க முடியாதே.
சாமானியர்களான நமக்காக கோவில்களில் ரங்கநாதனாகவும் ஜெகநாதனாகவும் திருமலையில் சீனிவாச பெருமாளாகவும் அழகா திவ்ய வடிவோடு அவன் காட்சி கொடுக்குறான். திருமுடியிலேந்து திருவடி வரை நாம் அவனை சேவிக்கலாம். ஆண்டாளுடைய திருவுள்ளம் என்ன தெரியுமா? நம்மளாம் கோவிலுக்கு போய் அந்த மூர்த்தி கிட்ட சரணாகதி பண்ணணுங்கிற எண்ணம் அவளுக்கு. அதனால தான் அந்த நாராயணனை மூர்த்தி அப்படின்னு அழைக்கிறா ஆண்டாள். அந்த நாராயண மூர்த்தி தான் கிருஷ்ணனாகவும் ராமனாகவும் அவதாரம் பண்ணார். அவளை கேசவன் அப்படிங்கிற திருநாமம் இட்டு அழைக்கிறா ஆண்டாள். ஒவ்வொரு திருநாமத்தையும் எப்படி சொல்லி அழைக்கிறா பாருங்கோ அந்த எம்பெருமானை. கேசவன்னா சுருள் சுருளான கேசம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். அழகான கூந்தல், ஹேர் ஸ்டைல் 2 பேருக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். குழல் அழகர்கள் 2 பேருமே. மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ அப்படின்னு அனுபவிக்கிறார் ஆழ்வார். கேசி ஹந்தாகா அப்படிங்கிறது பாகவத ஸ்லோகம். கேசிங்கிற அரக்கனை கிருஷ்ண பகவான் அழிச்சதுனால அவனுக்கு கேசி அப்படிங்கிற திருநாமம். கேசிங்கிற அசுரன் குதிரை வடிவத்தில் கண்ணனை அழிக்கிறதுக்காக வரான். கம்சன் அனுப்பின கடைசி அசுரன் கோகுலத்தில் பூந்து அட்டகாசம் பண்ணுறான். அப்படின்னு அவன் வாயை திறந்தா வாயிலேருந்து நெருப்பு வரும். கேசம் இருக்கு அவனுக்கு. அதனால இந்த குதிரைக்கு என்ன பேருன்னா கேசி. குதிரை வடிவத்தில் வரான். குதிரைக்கும் கழுதைக்கும் 2 குணம் இருக்கும். புலி, சிங்கம், கரடி இதெல்லாம் என்ன பண்ணும்? வாயால் கடிக்கும். மாடு என்ன பண்ணும்? காலால் உதைக்கும். ஆனால் குதிரையும் கழுதையும் 2 காரியத்தையும் பண்ணும். முன்னாடி வரவாழ வாயால் கடிக்கிறான் இந்த கேசிங்கிற குதிரை. பின்னாடி வர மாடு கன்றுகள் எல்லாத்தையும் காலால் எட்டி உதைக்கிறான். ஜனங்கள்லாம் கண்ணா எங்களை காப்பாத்துப்பா அப்படின்னு சொன்னால் ஒரே நிமிஷத்தில் அதோடைய கேசத்தை தர 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 தரன்னு பிடிச்சு இழுத்து அதோட வாய்க்குள்ள கையை விட்டு தொண்டை வரையிலும் சொருகி தன்னுடைய கையை நாக்க போய் நிமிண்டிட்டு அப்புறம் என்ன பண்ணான்? அப்படி நிமின்ற போது அவனோட கை என்ன பண்ணித்தான்? கையை எடுக்கவே இல்லை. கை அப்படியே பருத்துண்டே போச்சான். கை பருக்க அப்படியே மூர்ச்சையாகி அவன் கீழே விழுந்துட்டான். உயிர் போயிடுத்து அந்த அசுரனுக்கு. உடனே என்ன பண்ணான்? யமுனையில் போய் கையை போய் அலம்பினா அது கேசி காட் அப்படின்னு ஆயிடுத்து. இன்றைக்கும் அந்த கேசி காட்டில் எல்லாரும் ஸ்நானம் பண்ணுவா. ஏன்னா பகவான் கண்ணன் கையை அலம்பின இடம். கேசவன் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? கிளேச நாசனக அப்படின்னு அர்த்தம். கஷ்டங்களை போக்கக்கூடியவன். கெடும் இடர் ஆயவெல்லாம் கேசவா என்ன நடமினோ அப்படிங்கிறார் ஆழ்வார். எங்கே நம்மளெல்லாம் நடக்க சொல்கிறார் அப்படின்னா, திரு அனந்தபுரம் நடந்து போங்கோ. அங்கே அனந்த பத்மநாபனுக்கு திருவிளக்கு கைங்கரியம். திருவிளக்கு கைங்கரியம்னா பெருக்கிறது. அந்த பெருக்கிற கைங்கரியத்தை கேசவான்னு சொல்லிண்டு அவனுக்கு அவனுடைய சன்னதியை பெருக்குங்கோ அப்படிங்கிறது. அப்படி நீங்கள் பெருக்கினேன்னா உங்களுடைய இடர்கள்லாம் நீங்கும். முன்னாடிலாம் திருவனந்தபுரத்தில் எல்லாரும் அந்த திருவிளக்கு கைங்கரியம் பண்ணுவா. இப்போ அதெல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல. ஆனால் புரி ஜெகநாத க்ஷேத்திரத்தில் அங்கே இருக்கிற அந்த ஜெகநாத பெருமாளுக்கு அந்த ஊர் மன்னன் என்ன பண்ணுவான்? அந்த தேர் வரப்போது அவன் முதல்ல திருவிளக்கு கைங்கரியம் தான் பண்ணுவான். அப்போது கிருஷ்ணாவதாரத்தில் கேசியை அழித்தது எவ்வளவு சாகசமான காரியமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ராமாவதாரத்தில் கரதூஷணர்கள் பதம். ராமாவதாரத்தில் பெருமாள் ராமர் லக்ஷ்மணரை பார்த்து சொல்கிறார், லக்ஷ்மணா நீ சீதைக்கு காவலாக இருடா, நான் ஒத்தனே போய் 14,000 கரதூஷணர்கள் அழிச்சிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பினார் ராமர். ஏன் இப்படி சொன்னார் அவர்? நான் ஒருத்தனே போகிறேன் அப்படின்னு. வனவாசத்துக்கு கிளம்புற போது சீத்தை சொன்னாலாம், நானும் உங்களோட வரேன் அப்படின்னாலாம். வேண்டாம் சீத்தை, அங்கே வந்தால் நீ தரையில் படுத்துக்கணுமா அப்படின்னார். நீங்கள் படுத்துக்கச்ச நானும் படுத்துப்பேன் அப்படிங்கிறா. காய் கிழங்கு தான் சாப்பிடணும்,
நல்ல சாப்பாடு உனக்கு கிடைக்காது, நீயோ ராஜகுமாரி, உன்னால் முடியாதுமா அப்படின்னார். சுவாமி, உங்களுக்கு எது அப்ளிகபிளோ அதுவே எனக்கும் ஓகே அப்படிங்கிறார். அப்புறம் வெயிலில் நடக்கணுமேம்மா அப்படின்னார். நடப்பேன் சுவாமி அப்படிங்கிறார். கல் முள்ளெல்லாம் குத்துமேம்மா உன் காலில் அப்படின்னார். உங்களுக்கு முன்னாடி நான் போய் அந்த முள்ளை நான் எடுத்து போட்டுடுவேன் அப்படிங்கிறார். இப்படி எல்லாத்துக்கும் பதில் சொன்னா பிராட்டி. ஆனாலும் ராமர் அவளை அழைச்சிண்டு போகிறதா இல்லை. அப்போது பிராட்டி ஒரு யுக்தி பண்ணினாளாம். காரியத்தை சாதிக்கணும்னா சாமர்த்தியமாக சாதுரியமாக பேசுவாளாம் பெண்கள்லாம் அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா வால்மீகி சொல்கிறார். ராமர் வீர சத்திரியன், அவருக்கு ரோஷம் வர மாதிரி சீதா பிராட்டி சொல்கிறா அப்படின்னு வால்மீகி ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார். கிமத்வா மன்யத வைதேக பிதாமே மிதிலாதிபக. இதில் சொல்கிறார், எங்கள் அப்பா ஜனகர் மிதிலாதிபதி, அவர் என்ன நினைப்பார் தெரியுமா? ராம ஜாமாதரம் பிராப்பிய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். ஆண் உடை உடுத்திய பெண்ணுக்கா நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் என்னோட பெண்ணன்னு அவர் நினைப்பார் அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்டதும் ராமருக்கு ரொம்ப ரோஷம் வந்துடுத்து. கிளம்பு என்னோட அப்படின்னு விட்டார். இவள் சொன்ன அந்த சொல் இவருக்கு முள்ளா உறுத்திண்டே இருந்துதான். தன்னுடைய வலிமையை காட்டணுங்கிறதுக்காகத்தான், லக்ஷ்மணா நான் ஒத்தனே போகிறேன், நீ வர வேண்டாம், சீதையை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்புறாராம். 14,000 பேரையும் இவர் ஒருத்தரே ஒன்றரை முகூர்த்த நாழிகையில் முடிச்சுட்டார். 1.5 முகூர்த்த நாழி அப்படின்னா half an ஹவரில் அவளெல்லாம் அழிச்சுட்டு 14,000 பேரையும் அழிச்சுட்டு விஜய ராகவனா வீர ராகவனா நின்னதை சுவாமி வேதாந்த தேசிகன் ரகுவீர கத்தியத்தில் பாடுறார். அசகாய சூரா அனபாய சாகசா மகித மகாமிருத தர்சன முதித மைதிலி திருடதரா பரிரம்பண விபவ விரோபித விகட வீர பிரணா. அசகாய சூரன் அனபாய சாகசன்னு டைட்டில் கொடுக்குறார் சுவாமி வேதாந்த தேசிகன் ராமச்சந்திரமூர்த்திக்கு. 14,000 ராட்சசர்களில் ஒரு ராட்சசன் பேர் அகம்பணன் அப்படின்னு பேர். அதுக்கு அவனுக்கு என்ன அர்த்தம்? அந்த அகம்பணன் அப்படின்னா நடுக்கமே இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அவன் நடுங்கிண்டே ராவணன் கிட்ட சொல்கிறான். நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான், எப்படி ராமர் அழிச்சார் அப்படின்னு. உடனே ராவணன் கேட்குறான், நீ எப்படிடா உயிரோடு வந்த அப்படின்னு கேட்டான். நான் பெண் உடை உடுத்திண்டு வெளியில் வந்தேன், ஏன்னா சீத்தையை தவிர வேற எந்த ஸ்திரீயையும் திரும்பியே பார்க்க மாட்டார் ராமர் அப்படிங்கிறான். அத்தனை பேரையும் முடித்த உடனே ராமர் பிராட்டி என்ன தெரியுமா பண்ணா? வால்மீகி ஸ்லோகம் சொல்கிறார். தம் திருஷ்ட்வா சத்ருகந்தாரம் மகரிஷீனாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷத்வஜே. அத்தான மகரிஷிகளும் பார்த்துட்டு இருக்கிற போது பிராட்டி ஓடி வந்தா ராமர் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்டுட்டா, கட்டி அணைச்சுண்டுட்டாளாம். தனி ஒருவனா நின்று கொன்று குவிச்சதை எங்கள் அப்பா பார்த்துருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்ப. சொத்த வில்ல முறிச்சதுக்கே என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, இப்போ இதை பார்த்துருந்தா மிதிலையில் உள்ள அத்தான பெண்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பார்னு ஹாஸ்யமாக திருக்குழந்தை ஆண்டவன் இங்கே சாதிப்பார். சீதை எப்படி ராமனை ஆலிங்கனம் பண்ணிண்டாளோ அந்த மாதிரி நாயக பெண் பிள்ளையான நீ எங்களோட கலக்க வேண்டாமாமா? தேசமுடையவளே, கதவை திறந்து வெளியில் வா, நாராயணன் மூர்த்தி கேசவனை நாம் எல்லோரும் பாடுவோம் அப்படின்னு சொன்ன ஆண்டாள் இந்த பாசுரத்தில். இந்த பெண்ணை எழுப்பினா அவளும் சேர்ந்தாள். இனி சுவாபதேசமாக இந்த பாட்டில் சொல்லப்பட்ட 3 விழி சொற்களும் நம் சுவாமி வேதாந்த தேசிகருக்கு எப்படி பொருந்துறது அப்படின்னு பார்ப்போம். முதல் விழிச்சொல் பேய் பெண்ணே. உபய வேதாந்த விமர்சனத்தில் அதிக அளவு ஈடுபடாமல் நாயிகா பாவத்தில், ஒரு பெண் பாவத்தில் திருவகீந்திர தெய்வநாயக பெருமாள் பேரில்
பக்தனாக இருந்தார். இவர் இருந்து நிறைய பாசுரங்கள் எல்லாம் அருளியிருக்கார். அதனால இவர் பேய் பெண். அவருடைய ஒரு பாசுரத்தை பாருங்கோ. ஆர்க்கும் கருணை பொழிவான் ஐந்தையில் வந்து அமர்ந்த கார்கொண்டலை கண்ட காதல் புனமையில் கண் பணியா வேர்க்கும் முகிழ்க்கும் விதிர்விதிர்க்கும் வெள்கி எவ்வுயிர்க்கும் பார்க்கின்றவர்க்கு நாம் இது என் என்று பயிலுவம். பேயனாய் ஒழிந்தேன் எம்பெருமானுக்கே யானும் ஒரு பேயனே அப்படின்னு குலசேகர ஆழ்வார் பாடினார். அவர் பாடின மாதிரியே இவரும் என்ன சொல்கிறார்? வேர்க்கும் முகிழ்க்கும் விதிர்விதிர்க்கும் வெள்கி எவ்வுயிர்க்கும், அதாவது வேர்த்து முகிழ்த்து விதிர்விதிர்த்து வெள்கி நிற்பதாக இந்த பாசுரத்தில் அவர் பாடுறார், நாயிகா பாவத்தில். அடுத்த விழிச்சொல் நாயகப் பெண். பகவான் கிருஷ்ணன் அருளி செஞ்ச சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யோ மோட்சயிஷ்யாமி மாசுஜக அப்படிங்கிற இந்த சரமஸ்லோக பொருளை கையில் கனி போல காட்டி கொடுத்துருக்கார் நமக்கு. பிரபர்த்தி மார்க்கத்தை உணர்த்திய காவலர் இவர், ரட்சகர் இவர், தூப்புல் குலத்து அரசரான இவர் நமக்கு யார்? நாயகன். அதனால் நாயகப் பெண்பிள்ளாய் அப்படிங்கிற பதம் இவருக்கு பொருந்தும். மூன்றாவது பதம் தேசமுடையாய். ஹயவதன தேஜோ பிரம்மஹித ஆச்சாரிய சக்திஹி அப்படின்னு போற்றும்படி நேற்றைக்கு பார்த்தோம். ஹயக்ரீவ பெருமாளே அனுகிரகம் பண்ணினார், தன்னுடைய லாலா மிருதத்தை அவருக்கு கொடுத்தார். அதனால இவர் எப்படி ஆயிட்டாராம்? தேஜஸ்வியாக ஆயிட்டேன் அப்படின்னு அவர் பாடுறார். அதனால தேசமுடையாய். அது மட்டும் இல்லை, மதுசூதனனுடைய கிருப்பையினால் ஜாயமான கடாட்சம் பிறக்கிற போதே அந்த கடாட்சம் இவர் மேலே பட்டுடுத்து. அதனால இவர் தேஜஸ்ஸாக இருக்காராம். அதனால இவரை தேசமுடையாய் அப்படிங்கிற இந்த பதம் இவருக்கு பொருந்தது அப்படின்னு சொல்லுவார்கள். தேஜஸ்வியான இவர் யார் தெரியுமா? நாராயணன் மூர்த்தி கேசவன். ஏன்? கேசவனினுடைய அவதாரம், அதாவது திருமலை அப்பனினுடைய கண்டா அவதாரம் இவர். அதனால இவர் நாராயணமூர்த்தி கேசவன். கடைசியாக கீசு கீசு என்று எங்கும் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. ஆணைச்சாத்தனுக்கு வலியன் குருவி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. வலியன் குருவின்னு அழைப்பார்கள். அந்த வலியன் குருவியை பார்த்தேன்னா அதுக்கு ரெட்டை இறகு இருக்குமா. வலியன் அப்படின்னா வல்லவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதாவது அனைத்திலும் வல்லவர் இவர்னு பார்த்தோம். குருவிக்கு 2 இறகு இருக்கிற மாதிரி நம்முடைய சுவாமிக்கும் உபய வேதாந்தி அப்படிங்கிற பட்டம் உண்டு. உபய வேதாந்தினா சம்ஸ்கிருத வேதத்திலையும் கெட்டிக்காரர், தமிழ் வேதமான திராவிட வேதத்திலும் கெட்டிக்காரர். அதனால உபய வேதாந்தி இவர். முரண் போல இருக்கக்கூடிய வேத பாகங்களெல்லாம் சமன்வயப்படுத்தி கிரந்தங்களை சாதிச்சார். எம்பெருமானிடம் சரணாகதி பண்ணி முக்திங்கிற சுகத்தை பெறணும்னு எல்லா கிரந்தங்களிலும் இவர் சாதிச்சிருக்கார். அடுத்ததாக காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மைத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ. யசோதை கடைஞ்சி எடுக்கும் நவநீதத்தை வாங்கிக்கணும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணன் என்ன பண்ணுவானா, நாட்டியம் ஆடுவானா. அதை இவர் சொல்கிறார். நாதஸ்ய நந்தபவனே நவநீத நாட்டியம் அப்படின்னு அழகாக நம் சுவாமி தேசிகன் பாடியிருக்கார். தயிருடைய ஓசை தான் இங்கே முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுறது. பார்க்கடலை எம்பெருமான் கடைஞ்ச மாதிரி நம் சுவாமி வேதாந்த தேசிகரும் நம்மளுடைய சம்பிரதாயத்தை கடைஞ்சு நமக்கு ஞானத்தை தரவல்ல நவநீதத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்வார்கள். தேசுடைய தேசிகரே, அஞ்ஞானிகளான அடியோங்களும் சம்பிரதாய விஷயங்களில் ஈடுபட்டு ஞானிகளாக திகழும்படி அனுகிரகிக்கணும்னு ஒரு சத் சிஷ்யன் சுவாமி வேதாந்த தேசிகரை பிரார்த்திப்பதாகவும் சுவாமியுடைய ஓஜஸையும் தேஜஸையும் பறைசாற்றுவதாகவும் அமைந்துள்ளது இந்த பாசுரம். சுவாமியின் வாழி திருநாமத்தை உள்ளத்தில் நாம் புகுத்தி வாழ்ச்சியோடு நாம் இருக்கணும்னு அவருடைய வாழி திருநாமத்தை பாடுகிறேன். வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே, மன்னு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே, கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே, கலியன் உரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே,
செஞ்சொல் தமிழ் மறைகள் தெளிந்து உரைப்போன் வாழியே, திருமலை மேல் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே, தஞ்சப் பரகதியை தந்தருளுவோன் வாழியே, செந்தமிழ் தூப்புள் திருவேங்கடவன் வாழியே, நானிலமும் தான் வாழ நான்மறைகள் தான் வாழ, மாநகரில் மாறன் மறை வாழ, ஞானியர்கள் சென்னி அணிசேர் தூப்புல் வேதாந்த தேசிகனே, இன்னும் ஒரு நூற்றாண்டு இரும் அப்படின்னு இவருடைய வாழி திருநாமம். அந்த வாழி திருநாமத்தை சொல்லி அடியேன் பூர்த்தி பண்ணுகிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.